ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தி ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணும் போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியே ஒரு போஸ்டரை வந்து, அதாவது அந்த ஆயில் பெயிண்டிங் நிறைஞ்ச அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டில் இதுதான். இது வந்து நம்ம இது மாதிரி எப்படி நம்மளும் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம அந்த ஆயில் பெயிண்டிங் மாதிரி அதே அந்த கத்தி இது மாதிரி மாற்ற போகிறோம். அதை வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போது டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபோட்டோவை உங்களோட ஃபோட்டோவை அடாப் ஃபோட்டோஷாப் சிஎஸ் ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் லேயரை 3 தடவை டூப்ளிகேட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு மொத்தம் மூணு டூப்ளிகேட் லேயர் தேவை. ஓகேவா? அதை ரைட் கிளிக், ஸோ அதை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் லேயர் அதுதான் நீங்கள் போட்ட ஃபோட்டோ, அதை வந்து டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காப்பி வந்துடும். இன்னொரு தடவை டூப்ளிகேட் லேயரில் கொடுங்க. டூப்ளிகேட் லேயர், ஓகே. பேக்ரவுண்ட் காப்பி 2, மறுபடியும் இன்னொரு வாட்டி கொடுங்க. பேக்ரவுண்ட் காப்பி 3. இப்போது பேக்ரவுண்டுன்ற இந்த லாஸ்ட் லேயரை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஓகேவா? மேலே இருக்கிற இந்த 3 லேயர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, மேலே இருக்க இந்த டாப் 2 லேயர்ஸ் அதை ரெண்டு வந்து ஹைட் பண்ணுங்கள். அதாவது இந்த இண்டிகேட்ஸ் விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கண்ணு மாதிரி இருக்குது, அதை ரெண்டுத்தையும் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க 2 லேயர் வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் காப்பி ஃபஸ்ட்டு காப்பியை தான் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இதுக்கு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர்ன்ற இந்த மேலே இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆர்டிஸ்டிக் அப்படின்னு இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் லோட் ஆகுது. ஓகே, சாரி, இதுதான் வந்து இப்போ இந்த ஃபில்ட்ரு எந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, இங்கே நம்பர் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இந்த லெவலுக்கு பற்றி தான் நீங்கள் இது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து 4 வச்சுக்கோங்க. அடுத்து எட்ஜ் சிம்பிளிசிட்டின்னு இருக்கும், அது 4க்கு வச்சுக்கோங்க. எட்ஜ் ஃபைடிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து 2க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து வந்து மேலே இருக்க இந்த பேக்ரவுண்ட் காப்பி 2 லேயரை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ பழையபடி வந்து இந்த மாதிரி ஆகிடும். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம எந்த எஃபெக்டும் ஆட் பண்ணல, அதனால் மேலே இருக்க லேயரை அப்படி காமிச்சிது. ஓகேவா? இப்போது இந்த செகண்ட் லேயர் அந்த பேக்ரவுண்ட் காப்பி 2 வந்து செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் பிளெண்டிங் மோடு வைக்க போகிறீங்க. பிளெண்டிங் மோட்னா பின்னாடி இருக்க இமேஜோட வந்து ஒத்து போகணும், அதை தான் வந்து பிளெண்டிங் மோடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளெண்டிங் மோடு வந்து நார்மலில் இருக்குது ஃபஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி ஆகிடும். இமேஜ் இப்படி ஆகிட்டோன்னா நீங்கள் ஓகே, இப்போ நம்ம அந்த பிளெண்டிங் மோட செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லேயருக்கு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் செலக்ட் பண்ணி ஆர்டிஸ்டிக்ஸ் அது உள்ளே போனீங்கன்னா ட்ரை ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகுது இமேஜு. உங்களோட இமேஜோட ரேஞ்சு வந்து இந்த லெவல்ஸில் இருக்கணும். ப்ரஷோட அதாவது எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்கணும். அதாவது ப்ரஷ் சைஸ் 10ல் இருக்கணும், ப்ரஷ் டீட்டெயில் 10ல் இருக்கணும், டெக்ஸ்சர் வந்து 3ல் இருக்கணும். அதாவது டோட்டலி வந்து ஃபுல்லாக நீங்கள் நவுத்திடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து மேலே இருக்க அந்த டாப் லேயர், அதாவது கடைசி லேயர், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பிளெண்டிங் மோடு என்ன வைக்க போகிறீங்கன்னா, செலக்ட் பண்ணி பிளெண்டிங் மோடு என்ன இந்த லேயருக்கு வைக்க போகிறீங்கன்னா, சாஃப்ட் லைட்டுன்ற இந்த பிளெண்டிங் மோடு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது ஃபில்டரில் போய் நாய்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மீடியன்ற ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து 12 பிக்சலுக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஓகே 12 பிக்சலுக்கு வச்சுக்கிறேன். 12 பிக்சலுக்கு வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மீடியன் ஃபில்டர் அப்ளை ஆகுது இந்த லேயருக்கு. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த லுக் வந்துடுச்சு, போஸ்டர் லுக் வந்துடுச்சா? இது பாருங்கள், பெயிண்டிங் மாதிரியே அழகாக அந்த கையில் அந்த இது தெரியுது, இந்த தலைமுடியில் அந்த இது தெரியுது, அந்த கண்ணை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். உங்களோட ஃபோட்டோவிலே இதே மாதிரி எஃபெக்ட் வந்துடும்.
இப்போ நீங்கள் ஓகே இது எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த பெயிண்டிங் மாதிரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன். இமேஜில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைனல் லேயர், அதாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் லேயர் இமேஜ் அதுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே அதுக்குள்ளே போனீங்கன்னா போஸ்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து லெவல் 4க்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் லெவல் 2க்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த போஸ்டர் லுக் அப்படியே ஓரளவுக்கு அந்த பெயிண்டிங் மாதிரியே வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை வந்து அதே அந்த கத்தியோட அந்த சவுண்ட் ட்ராக் ஆல்பம்க்கு ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் மாதிரி நீங்களும் மாற்றலாம். ஓகேவா? இன்றைக்கி இது வந்து ஒரு சின்ன டியூட்டோரியல் தான், ஈஸியான டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான டியூட்டோரியலில் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய் லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.